பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ்னு ஒண்ணு இருக்கும்ல. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் அப்படின்ற மாரி. வாழ்க்கை எது ரொம்ப பிரகாசமா இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. எப்படின்னாக்கா, நாங்க கலைத்துறைக்கு வந்து நெறையா விஷயங்கள் செஞ்சுருக்கோம். நெறையா கலைஞர்களுக்கு உற்பத்தி அந்த கலைகள பத்தி சொல்லிக் குடுக்குறது, இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையில, நான் அத சொல்லிக் குடுக்கையிலே எங்க வீட்ட பத்தியும் கொஞ்சம் சிந்திப்போம், பார்ப்போம் அப்படி. பிள்ளைங்க எப்படி பிற்காலத்தில எப்படி வரப்போறாங்க? எப்படி இவங்கலாம் எப்படி நம்மள மாரி இருப்பாங்களா? இல்ல மாற்றங்கள் ஏற்படுமா? அப்படிங்கிறது நெறையா சிந்திப்போம். இப்போ வீட்ட பத்தியும் கொஞ்சம் சிந்திச்சு தானே ஆகணும். பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கை வரலாற பத்தி எப்படி ஆகப்போகுதோ, யோசிக்கணும். எப்படி அவங்கலாம் நடந்துக்க போகிறாங்களோ, நம்ம மாரி இருப்பாங்களா? இல்ல வேற மாரி போகுமா? இருக்க விலைவாசி, போக்குவரத்தெல்லாம் மாற மாற என்ன ட்ரெண்டில போகுதுன்னே தெரியாது அப்படிங்கிறது ஒரு சிந்திப்போம். அது அது மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் அப்ப. இப்படி இந்த குழந்தைங்கள இப்படி நம்ம சரி பண்ணி வச்சுட்டு போகணுமே, நம்ம இருக்கையிலே அப்படிங்கிறது கொஞ்சம் நெனைப்போம் அத பத்தி. அது மாரி சிச்சுவேஷன்ல போகையில வந்து, இந்த கலைகளுக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கணும், பெரிய வரலாறு கிடைக்கணும். இவங்கலாம் வந்து நம்மள மாரி அவங்களும் வரணும்னு நெனைப்போம்ல மத்த கலைஞர்களும். அத பத்தி நெறையா சிந்திப்போம். நாங்க பேசிக்குவோம். 2 பேரும் பேசிக்குவோம்.